Hi everyone. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா தியரம் 1.9. So அது என்னன்னா if A is a non-singular square matrix of order n, then we have to prove all these six things. Okay? So இப்போ first பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒன்னாவது adjoint A the whole inverse is equal to adjoint of A inverse is equal to 1 divided by determinant A into A. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம adjoint கண்டுபிடிக்கிறோம். அந்த adjoint ஏக்கு ஹோல் இன்வர்ஸ் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் adjoint ஆஃப் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எதுக்கு ஈக்குவல்னா 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டு ஏ. இப்போ வந்து நமக்கு தெரியும் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு கிவன் கண்டிஷன். ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னா நமக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்மளால ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான் 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டு adjoint ஏ. இப்போ எனக்கு தேவை இந்த adjoint ஏ. ஸோ அதை மட்டும் நான் இந்த பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ adjoint ஏ வேணும்னா இந்த டிட்டர்மினன்ட் ஏ இந்த பக்கம் போயிடுமா? ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு. ஸோ இதை ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் போத் சைட்ஸ் வந்து இன்வர்ஸ் எடுக்க போகிறேன். both the sides inverse எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? adjoint A the whole inverse is equal to determinant A into A inverse. இதில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கு நான் whole inverse எடுத்துட்டேன். is equal to இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஸோ determinant A the inverse into A inverse ஆல்ரெடி இருக்கு, அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறோம். ஸோ A inverse the whole inverse அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ இது அப்படியே வந்துடும். இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா determinant of A inverse into இந்த -1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +1 ஆயிடும். ஸோ A அப்படின்னு வருது இஸ் ஈக்குவல் டு இந்த A இன்வர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? இது நியூமரேட்டர் இருக்கும்போது பவர்ல -1 இருக்கு, இதை டினாமினேட்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னா பவர்ல +1 ஆயிரும். ஸோ 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் A இன்டு A. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் அந்த ஸ்டார் ஈக்குவேஷனை திருப்பி எடுத்துக்கிறேன். adjoint A is equal to determinant A into A inverse. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் இந்த ஏக்கு பதிலாக A inverse அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அதாவது ரீப்ளேஸ் A by A inverse பண்ண போகிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் adjoint ஏக்கு பதிலாக A inverse is equal to determinant ஏக்கு பதிலாக A inverse, இந்த ஏக்கு பதிலாக A inverse, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இன்வர்ஸ் இருக்குது அதனால இன்வர்ஸ் போட்டிருக்கேன். இப்போது adjoint of A inverse is equal to இந்த A inverse எப்படி determinant of A inverse எப்படி எழுதலாம்? 1 divided by determinant A into இந்த -1 into -1 +1 ஆயிரும். A power 1 is A. ஸோ இதை அப்படியே நான் வச்சுட்டேன். இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து 2லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா adjoint of A inverse, இது செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு? adjoint A தி ஹோல் இன்வர்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா determinant of adjoint A is equal to determinant A power n-1. இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் தியரம் 1.1ல நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant A into in. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்க போகிறேன். இப்போ நமக்கு தெரியும் A adjoint A is equal to இந்த வேல்யூ தான், adjoint A into A is equal to இந்த வேல்யூ தான். அதனால நான் ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேல்யூக்கு இந்த சைடில் டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A into adjoint A is equal to இதை நம்ம எடுத்துக்கல, இதை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லாமே ஈக்குவல், ஏதாவது ஒன்று வச்சு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து இந்த வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் A இருக்கு இன்டூ in டிட்டர்மினன்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டிட்டர்மினன்ட்குள்ள இருக்க வேல்யூஸை வந்து பிரித்து எழுதுகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் A இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A that is equal to determinant of A into determinant of in அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ என்னன்னா இப்போ இந்த டிட்டர்மினன்ட் இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா டிட்டர்மினன்ட் A into in இருக்கு இல்லையா? ஸோ இது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து டிட்டர்மினன்ட் A பவர் n அப்படின்னு எழுதிக்கலாம். இப் சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் வந்து 3 ஆர்டர் மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னா n3ன்னு வந்துடும், செகண்ட் ஆர்டர் அப்படின்னா n2ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் A into in அப்படின்னு நம்ம எழுதணும்னா we can write this as determinant of A power n அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ என்னன்னா எனக்கு தேவை இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A. ஸோ அதுதான் நம்மளுடைய சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நமக்கு இங்கே
டிட்டர்மெண்ட் ஏ ஃபார் n இருக்கு டிவைடட் பை இந்த டிட்டர்மெண்ட் இங்கே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் மீனிங் என்ன டிட்டர்மெண்ட் ஏ பவர் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ இதுவும் டிட்டர்மெண்ட் ஏ தான் இதுவும் டிட்டர்மெண்ட் ஏ தான் ஸோ இதை மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன வரும் டிட்டர்மெண்ட் ஏ பார் -1 வரும் ஸோ அதை அப்படியே நான் எழுதிட்டேன் ஸோ டிட்டர்மெண்ட் ஏ n இங்கே இருக்க +1 மேலே போகும்போது -1 ஆயிடுச்சு ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் டிட்டர்மெண்ட் ஏ பார் n-1 தட்ஸ் ஆல் ஓகே தேர்ட் ஒன் என்னன்னா adjoint of adjoint A is equal to determinant A par n-2 into A அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் தியரம் 1.1 படி A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant A into IN அப்படின்றது நமக்கு தெரியும் இதை வந்து equation 1 அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா Bன்ற ஒரு மேட்ரிக்ஸை வந்து கன்சிடர் பண்ண போறேன் எப்படின்னா இப்போ இந்த ஏக்கு பதிலாக நான் பி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஐ மீன் பீன்ற மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன் இந்த தியரம் யூஸ் பண்ணி இந்த பீன்ற மேட்ரிக்ஸை நான் இந்த மாதிரி எழுதுறேன் ஸோ பி இன்டூ அட்ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் பி இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் பி இன்டூ ஐஎன் இந்த மாதிரி எழுதிக்கிறேன் இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் எடுத்துகிட்டு இருக்க இந்த பி மேட்ரிக்ஸ்ன்றது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அதனுடைய ஆர்டர் வந்து n அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா B is equal to adjoint A அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் 2ல போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன் ஓகேவா ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும் இப்போ இந்த B இருக்கு பிக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துட்டோம் adjoint A ஸோ இங்கே adjoint A வந்துருச்சு நெக்ஸ்ட் இங்கே adjoint B இருக்கு இந்த adjoint அப்படியே வச்சுக்கலாம் பிக்கு பதிலாக மட்டும்தான் adjoint A இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இஸ் ஈக்குவல் டு adjoint அப்படியே வச்சுக்கலாம் இந்த பிக்கு பதிலாக என்ன போடணும் adjoint A இன்டூ இந்த பிக்கு பதிலாக அகைன் adjoint A இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பி இருக்குது பிக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ ஐஎன் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகே இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம முன்னாடி தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பார் n-1 ஜஸ்ட் நோ வி ஹவ் ப்ரூவ் ஓகே அதை எடுத்துக்கிறோம் ஸோ அதை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு ஏதாவது இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து ப்ரூவ் பண்ணால் போதும் அதனால நான் இந்த சைடு மட்டும் இங்கே எடுத்திருக்கேன் இது ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஐஎன் இப்போ இந்த டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ஸோ டிட்டர்மினன்ட் ஏ பார் n-1 இன்ட்டு ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஈக்குவேஷன் 3ல ப்ரீ மல்டிப்ளை பை ஏ ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 3 ப்ரீனா முன்னாடி வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ இந்த டோட்டல் வேல்யூக்கு முன்னாடி ஏவால மல்டிப்ளை பண்ணுறா தான் ப்ரீ மல்டிப்ளிகேஷன் ஸோ ஏ இன்டூ அங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம் அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ ஏ இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற டேர்ம் வந்து டிட்டர்மினன்ட் ஏ பார் n-1 இன்டூ ஐஎன் அப்படின்னு எடுக்கிறேன் நமக்கு தெரியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இப்போ இந்த ஏ இன்டூ இந்த டோட்டல் டேர்ம் இருக்கு இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஏவை இதோட மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை தனியாக எழுதிக்கலாம் that வந்து associative property of matrix multiplication so a into adjoint a into இங்க இருக்கிற remaining term is equal to a into இந்த இருக்கிற term அப்படியே நான் எழுதிட்டேன் இப்போ நமக்கு தியரம் 1.1 படி தெரியும் a into adjoint a is equal to adjoint a into a is equal to determinant a into in அப்படின்றது தெரியும் நம்ம ஆல்ரெடி தியரம் 1.1ல பார்த்துருக்கோம் இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் a into adjoint a is equal to adjoint a is equal to determinant a into in இதுதான் நான் இங்கே வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ a adjoint a பதிலாக determinant a into in இந்த டேர்ம் வந்து அப்படியே எழுதிக்கலாம் ஸோ இங்கே a இருக்குது ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கூட in அப்படின்னு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு அதுதான் கிடைக்கும் ஸோ அதனால் டிட்டர்மினன்ட் a பார் n-1 இன்ட்டு இந்த ஏவை அப்படியே வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இந்த ஐஎன்னை அப்படியே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஓகே ஸோ ஐஎன் அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு தேவை இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ தான் ஸோ அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம் இப்போ இங்கே என்ன இருந்தது டிட்டர்மினன்ட் ஏ பார் n-1 இன்ட்டு ஐஎன் இன்ட்டு ஏ டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐஎன் இது இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும் டினாமினேட்டருக்கு வந்துடும் ஸோ இப்போ என்ன ஆகும் ஐஎனும் கேன்சல் ஆயிரும் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மேட்ரிக்ஸோட நம்ம ஐஎனை மல்டிப்ளை பண்ணும்போது அதே மேட்ரிக்ஸ் தான் வரும் ஸோ அது மாதிரியும் எடுத்துக்கலாம் எப்படினாலும் இந்த ஐஎன் வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது டிட்டர்மினன்ட் ஏ பார் n-1 டிவைடட் பை
டிட்டர்மினன்ட் ஏ பவர்ல 1 இருக்குதா அர்த்தம் இல்லையா, இன்டூ ஏ. ஸோ இப்போ இந்த பவர்ல டினாமினேட்டர்ல பவர்ல 1 இருக்கும்போது நியூமினேட்டர்ல போகும்போது என்ன ஆகும், -1 ஆயிடும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ பவர் n -1 இங்கே ஆல்ரெடி இருக்கு, இதனுடைய பவர் மேலே போகும்போது -1 இன்டூ ஏ, இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ n -1 வந்துச்சுன்னா இங்கே -2 வந்துடும், இன்டூ ஏ அப்படியே இருக்கும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. தட் இஸ் adjoint of adjoint A is determinant A power n-2 into A. That's all. Next வந்து என்னன்னா fourth one, that is adjoint of lambda A is equal to lambda power n-1 into adjoint A. lambda வந்து என்ன அப்படின்னா நான் ஜீரோ ஸ்கேலார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்றோம்னா, நமக்கு தெரியும் A இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா இஸ் 1 divided by determinant A into adjoint A. இப்போ நமக்கு வந்து adjoint A தான் வேணும். ஸோ இந்த adjoint A நான் அப்படியே வச்சுட்டேன்னா இந்த டிட்டர்மினன்ட் A இந்த பக்கம் போயிடும். இந்த ரெண்டையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். லெஃப்ட் ரைட்ல இருக்கிறத லெஃப்ட்ல எழுதுறேன். ஸோ adjoint A is equal to A inverse into determinant A. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஏன்ற இடத்துல போயிட்டு லாம்டா ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஏக்கு பதிலாக லாம்டா ஏ போட போறேன். ஸோ இப்போ adjoint ஆஃப் ஏக்கு பதிலாக லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக லாம்டா ஏ, இங்கே இன்வர்ஸ் இருக்கு, ஸோ ஹோல் இன்வர்ஸ் போடணும், இன்டூ டிட்டர்மினன்ட் அப்படியே வச்சுக்கோங்க, ஏக்கு பதிலாக லாம்டா ஏ. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் இன்டூ லாம்டா இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ். இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ டிட்டர்மினன்ட்டுக்குள்ள லாம்டா ஏ அப்படின்னு இருந்தது அப்படின்னா, லாம்டான்றது ஒரு ஸ்கேலார்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ இதை எப்படி எழுதுறேன்னா, லாம்டா பவர் n இன்டூ டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிக்கலாம். ஸோ இதனுடைய ஆர்டர் எப்படி இருக்குன்னா, நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரோ 3னா 3, 2னா 2. ஸோ அது லாம்டா பவர் n இன்டூ டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இப்போ லாம்டா பவர் -1, ஏ பவர் -1, இந்த லாம்டா n அப்படியே இருக்கு, டிட்டர்மினன்ட் ஏ எல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, லாம்டா இங்கே லாம்டா இருக்கு, ஸோ இங்கே -1 இருக்கு, ப்ளஸ் n இருக்கு. ஸோ இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லாம்டா பவர் n-1, இங்கே டிட்டர்மினன்ட் ஏ அப்படியே வந்துடும், இந்த ஏ இன்வர்ஸ் நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ தட் adjoint of A is equal to lambda per n-1 into A into A inverse நமக்கு என்னன்னு தெரியும், adjoint A. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு, adjoint A is A inverse into determinant A. ஸோ அதுதான் நான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்துச்சா, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃபிஃப்த் ஒன், determinant adjoint of adjoint A is equal to determinant A power n-1 the whole square. இது வந்து ப்ரூவ் பண்ணும். இப்போ நம்ம ஆல்ரெடி இதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து என்ன அப்படின்னா, adjoint of adjoint A is equal to determinant A power n-2 into A அப்படின்னு நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதை நான் வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல் நான் ரெண்டு பக்கமே வந்து டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறேன். இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா எப்படி வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A is equal to, இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் A power n-2 into A இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா, இது வந்து ஒரு ஸ்கேலார் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ ப்ரீவியஸாக தான் நம்ம பார்த்தோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பர் n இன்டூ டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து லாம்டா மாதிரி தான். ஓகே, ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா, லாம்டா பவர் n இன்டூ த டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். தட் இஸ் இந்த லாம்டான்றது இந்த வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ பவர் n-2 பவர் n இன்டூ இந்த டிட்டர்மினன்ட் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பவர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ பவர் n-2 இன்டூ இந்த n எடுத்து அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த டிட்டர்மினன்ட் ஏ வந்து அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ, இந்த n வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது n² ஆயிரும், n இன்ட்டு 2 வந்து 2n ஆயிடும். ஸோ இந்த வேல்யூ இன்டூ டிட்டர்மினன்ட் ஏ. இப்போ இதுவும் டிட்டர்மினன்ட் தான், இதுவும் டிட்டர்மினன்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். காமனாக டிட்டர்மினன்ட் ஏ எழுதிட்டு n² ஆல்ரெடி இருக்குது, -2n ஆல்ரெடி இருக்குது, இதனுடைய பவர் வந்து 1, தட் இஸ் +1 இருக்குது. ஸோ +1 நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, a², இது வந்து 1 வந்து 1² எழுதிக்கலாம் இல்லையா, 1² எழுதிக்கலாம். ஸோ a² மைனஸ் இந்த 2n வந்து எப்படி எழுதலாம், 2 into 1 into n எழுதிக்கலாம். ஸோ
2a சாரி 2ab plus b ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது ஏன்ற வேல்யூ ஏன்றது என்னன்னா n, bன்றது என்னன்னா 1. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ a இன்டூ b பிளஸ் b ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்றது நமக்கு n, bன்றது வந்து 1. ஸோ n மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. Determinant of adjoint A is equal to determinant A par n minus 1 the whole square. That's all. Next, last one. Adjoint A the whole transpose is equal to adjoint of A transpose அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அதாவது ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். இப்போ நமக்கு பேசிக்காக என்ன தெரியும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது தெரியும். நமக்கு இங்கே இருக்கிறது வந்து ஏ டிரான்ஸ்போஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி இன்வர்ஸ் இருக்குது. ஸோ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஏக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ நமக்கு தேவை இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இதை நான் இந்த பக்கம் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இப்படி போயிடும். ஸோ நான் இது ரெண்டுத்தையும் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இங்கே இருக்க ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் இன்வர்ஸ் இன்டூ இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே வந்துருச்சு. அட்ஜாயிண்ட் இந்த பக்கம் போயிடும். நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் தி டிரான்ஸ்போஸ். இது எது பிரகாரம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து தியரம் 1.4ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சேமாக தான் வரும், அதனால தான். ஸோ ஏ இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ என்னன்னா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நான் டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதுறேன். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்த மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்? 1 into 3 is 3 minus 4 into 2 is 8 is equal to minus 3 வருது. இதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகேவா? that is equal to determinant of A. இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்வர்ஸ்ல ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். டிரான்ஸ்போஸ்னா என்ன அப்படின்னா ரோஸை காலம்ஸாக மாற்றிடுவோம், காலம்ஸை ரோஸாக மாற்றிடுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதிட்டேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக நான் எழுதிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 1 3s are 3 மைனஸ் 2 4s are 8. அகைன் நமக்கு என்ன வருது? -3 தான். ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து டிட்டர்மினன்ட் ஏக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. நீங்கள் அப்படியே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இங்கே டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இருக்கு, இங்கே டிரான்ஸ்போஸ் இருக்குதாவே நம்ம வச்சுக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ அண்ட் ஏ இன்வர்ஸ் ரெண்டுக்குமே ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஏ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி 1 by determinant A into adjoint A எழுதலாமா? ஸோ அதான் நான் இங்கே எழுதிருக்கேன். ஸோ 1 by determinant A into adjoint A the whole transpose. இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ adjoint of A transpose இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அப்படியே எழுதிருக்கேன். adjoint A transpose is equal to இந்த டிட்டர்மினன்ட் A கேன்சல் ஆயிரும். ஸோ adjoint A the whole transpose. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்புறம் இப்போ நம்ம இந்த ப்ரூவ் பண்ண இந்த ப்ரூஃப்ல இருந்து சில ஈக்குவேஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணிருக்கலாம். ஸோ எப்படின்னா இப்போ நமக்கு வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பார் n மைனஸ் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏ வந்து நான் சிங்குலராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதனுடைய ஆர்டர் வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அதை 3ன்னு எடுத்துட்டோம்னா இப்போ இந்த இடத்துல போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஈக்குவேஷன் 1ல.
டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே இருக்கும் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஃபார் n மைனஸ் ஒன் இருக்கு என்னன்றது ஆர்டர் அந்த ஆர்டர் தான் நான் 3 எடுத்திருக்கேன் ஸோ 3 மைனஸ் ஒன் ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஃபார் 3 மைனஸ் ஒன் இஸ் 2 வந்துடும் இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இதுல இருந்து எனக்கு வெறும் டிட்டர்மினன்ட் ஏ மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம் ரூட் எடுப்போம் ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இது அப்படியே வந்துடும் இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் தெரியும் இதுல இருந்து ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் அதனால நான் சொல்றேன் ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா 1 by determinant A into adjoint A. இப்போ நம்ம determinant A என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் plus or minus 1 divided by இந்த determinant A க்கு பதிலா இதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன் into இந்த adjoint A அப்படியே எழுதிக்கிறேன் ஓகேவா இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணோம் இல்லையா இந்த 1.9ல தியரம் 1.9ல தேர்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன் அது என்னன்னா adjoint of adjoint A is equal to determinant A par n minus 2 into A இருக்கு இப்போ நான் அந்த ஆர்டர் வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் adjoint of adjoint A is equal to determinant A power 3 minus 1 3 ன்றது ஆர்டர் that is n minus 2 இருக்கு so 3 minus 2 into A so 3 minus 2 is 1 so determinant A அப்படியே கிடைக்கும் to A இப்போ இதுல இருந்து நமக்கு A வேணும் அப்படினா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா இதுல இருந்து நான் A கண்டுபிடிக்க போறேன் so A is இப்படி போயிடும் இல்லையா இந்த A இப்படி வச்சிட்டீங்க அப்படினா determinant A வந்து இங்க denominatorல வந்துரும் so 1 divided by determinant A into adjoint of adjoint A so A is equal to இந்த determinant A தான் நம்ம previously கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் that is plus or minus 1 divided by square root of determinant of adjoint A into adjoint of adjoint A இது வந்து எக்ஸாம்பிள் சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் பின்னாடி பார்க்கலாம்